நான் சிறுவனாக இருந்த பொழுது தினமும் என் தகப்பனார் செய்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. அப்பொழுது இந்த பேஸ்ட் பல்பொடி எல்லாம் பேஸ்ட் எல்லாம் கிடையாது, பல்பொடி தான். கோபால் பல்பொடி என்ற ஒரு பல்பொடி. பெரியவர்களிடம் கேட்டால் கோபால் பல்பொடியை தினமும் கையில் வைத்துக் கொண்டு அதை பல்லை தேய்க்க வேண்டும். அதான் பல் விளக்குறது, பல் துளக்குறது. பல் துளைக்கு முடிச்ச உடனே காலையில 6 மணிக்கு எங்க அப்பா, சிறுவர்கள் நாங்க ஒரு 10 பேர் எங்க அப்பாவுக்கு, எல்லாருடைய தலையிலும் விளக்கெண்ணெய், அந்த எண்ணெய் நல்லா அரைக்கி தேய்ச்சி விடுவாங்க. அதோடு உடனடியாக நாங்கள் சோப்பு டவல்லாம் எடுத்துக்கிட்டு கடம்பாக்குளம் அப்படின்னு பக்கத்துல உண்டு, நடந்து சென்று அந்த குளத்திலே நீராடி விட்டு நல்லா நீச்சல் அடிச்சு, நல்லா அங்க ஒரு ஆலமரம் உண்டு, அதுல தொங்கி அப்படியே ஆடிக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு அப்படி குளித்து விட்டு வருவது வழக்கம். ஆக அது ஒரு தனி சுகம். கடம்பா குளத்துல குளிக்கிறது அப்படின்னு, ஆழமான குளம், நாங்க நீச்சல் அடிப்போம், முங்கு நீச்சல், எல்லா நீச்சலும் அடிச்சு அதுல நண்பர்களோடு சேர்ந்து குளித்து விட்டு பள்ளிக்கு செல்வோம். லீவ் நாட்கள் அப்படின்னாலே தூண்டில் எடுத்துக்கொண்டு அங்க மீன் பிடிப்பது, அல்லது தாமரை பூ பறிப்பது, அல்லது குளித்து கொண்டிருப்பது. நான் இதுல 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு எண்ணெய் தேய்ப்பாங்க, இன்னொன்னு குளிக்கிறது. பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணெயும் தண்ணியும் தான் உடலை வளர்க்கும் அப்படின்னு. ஆனால் இந்த 2க்குமே இப்பொழுது முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தலையில எண்ணெய் வைப்பதே இல்லை. எங்க ஸ்கூலுக்கு சில பசங்க எண்ணெய் எல்லாம் வருவான், அங்க வாங்கி கடையில வாங்கி 2-3 பாக்கெட்டை வச்சு தலையில அரைக்கி விடுவோம். எண்ணெய் என்றாலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு. அது மாதிரி தண்ணீர், குளத்துல ஆத்துல குளிக்கிறது இல்லை, வீட்டுல ஒரு பாக்கெட்டை வச்சு சும்மா பேருக்கு 7:30 ஸ்கூலுக்கு போனா 7 மணிக்கு எழும்புறான், 2 தண்ணி ஊத்திட்டு. மறந்து விடார்களே பெற்றோர்களே, இது உங்களது கடமை. நன்கு எண்ணெய் தேய்க்க சொல்லுங்கள், அதுபோல நன்கு நீராட சொல்லுங்கள். எண்ணெயும் தண்ணீரும் பிள்ளைகளே உடல் திடகாத்திரமாக வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதிலே கவனம் செலுத்துங்கள். நன்றி.